Hi and welcome to Easy Spoken English Kanji. This is lesson number 9 of Essential Vocab and Phrasal Verb series. So இந்த வீடியோவில் நாம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ் demeanor and demeaning இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் with interesting video clips from English TV shows. So without any further delay, let's get started. ஸோ யூஸ்வலி நாம் தமிழ் சென்டென்சஸில் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தன்றதை இங்கிலீஷில் பார்ப்போம். இன்றைக்கி இங்கே ரெண்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். I don't like his demeanor. His comments were demeaning. ஸோ இந்த demeaning இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, கேட்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. பட் இது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிமீனர்ன்ற வேர்டை பற்றி பார்க்கலாம். ஸோ டிமீனரோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா OURனு எழுதலாம், இல்லை ORனு எழுதலாம். ஸோ டிமீனர் அப்படின்னா த வே அ பர்சன் பிஹேவ்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஸ்பீக்ஸ், லுக்ஸ் எக்ஸெட்ரா தட் ஷோஸ் வாட் தேர் கேரக்டர் இஸ் லைக். ஒருவரது குணத்தை காட்டும் அவரது நடை, உடை, பாவனைகள், நடத்தை, பிஹேவியர், ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். டிமீனர் அப்படின்னா தமிழில் நடை, உடை, பாவனை, நடத்தை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கிலீஷில் டிமீனர்னு சொல்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோட டெஃபினேஷன் பாருங்கள். அ வே ஆஃப் லுக்கிங் அண்ட் பிஹேவிங். த பாஸ் ஹேஸ் அ காம் ரீஅஷ்யூரிங் டிமீனர். அப்படின்னா பாஸ்க்கு வந்து ரொம்ப காமான, ரீஅஷ்யூரிங்னா ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற விதமான ஒரு நடத்தை இருக்குது, அவர் அந்த மாதிரி நடந்துக்குவார். பாஸ் வந்து ரொம்ப காமாக நம்பிக்கையூட்டும் விதமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவருக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்குது, காம் அண்ட் ரீஅஷ்யூரிங் ஆட்டிடியூட், பிஹேவியர் அப்படின்றதா இதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ டிமீனர்னால் என்னன்றது உங்களுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் நம்பிக்கையோடு நடந்துக்கிட்ட விதம் பார்வையாளர்களை கவர்ந்தது. ஓகே, அவரோட confident demeanor. Her confident demeanor impressed the audience. Her confident demeanor impressed the audience. அவளோட நம்பிக்கையான நடத்தை, தூய தமிழில் சொல்லணும் அப்படி தான், பட் பேச்சு வழக்கில் அவளுடைய கான்ஃபிடென்ட் பிஹேவியர், கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து பார்வையாளர்களை, ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். விவாதத்தின் போது அரசியல்வாதியின் நடத்தை அமைதியாகவும் இணக்கமாகவும், காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த பாலிட்டிஷியன்ஸ் டிமீனர் டியூரிங் த டிபேட் வாஸ் காம் அண்ட் கம்போஸ்ட். ஓகே, இப்போ டிமீனர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னே ஒரு புரியாமல், ஒரு க்ளூவே இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஆட்டிடியூட் ஒரு பிஹேவியர்ன்றது அர்த்தம். பொலிட்டீஷியனோட ஆட்டிடியூட் டிபேட் அப்போ ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தது அப்படின்றது தான் அர்த்தம். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். உன் திமிர்த்தனமான போக்கு இங்கே வேலை செய்யாது. உன்னோட திமிர்த்தனமான நடத்தை, பிஹேவியர்லாம் இங்கே வேலை செய்யாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் your arrogant demeanor is not going to work here. Okay, your arrogant demeanor is not going to work here அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ இப்போது இந்த demeanor அப்படின்ற வேர்ட் வர மாதிரி சில டிவி ஷோஸில் இருந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். Joe's whole demeanor changed. His whole demeanor reminded me of Chris. You have a very friendly demeanor, like you look super helpful. ஸோ இப்போ பார்த்த இந்த 3 கிளிப்பிங்ஸில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒனில் ஜோஸ் ஹோல் டிமீனர் சேஞ்ச்டு, அதாவது ஜோவுடைய முழு நடத்தையுமே, ஹோல் பிஹேவியரே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிஸ் ஹோல் டிமீனர் ரிமைண்டட் மீ ஆஃப் கிறிஸ். ஸோ அவனுடைய நடத்தை, அவனோட பிஹேவியர் எல்லாம் எனக்கு கிறிஸை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் த லாஸ்ட் ஒனில் யூ ஹாவ் அ வெரி ஃப்ரெண்ட்லி டிமீனர், லைக் யூ லுக் சூப்பர் ஹெல்ப்ஃபுல். உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஸோ நீ பார்த்தா நல்லா ஹெல்ப் பண்ணுவ போல தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Alright, and the next clipping is, what concerns me even more than the military comment is your demeanor. So இதில் என்ன சொன்னாங்கன்னா, what concerns me even more than the military comment is your demeanor. ஓகே, ஸோ எனக்கு என்ன கன்சர்ன் பண்ணுதுன்னா, எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அந்த மிலிட்ரி காமெண்ட்டை விட உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடத்தை தான் என்ன கன்சர்ன் பண்ணுது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், and the next one. Appearance and your demeanor do not reflect what we believe is necessary to earn a patient's trust and respect. ஸோ இதில் அவங்க சொன்னது, your appearance and your demeanor do not reflect what we believe is necessary to earn the patient's trust and respect. ஒரு பேஷண்ட்டோடைய ட்ரஸ்ட்டையும் ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் தேவை என்று நம்பும் விஷயம் உங்களுடைய தோற்றமும் உன்னுடைய டிமீனரும், அதாவது உங்களுடைய நடத்தையும் வெளிப்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட்ன்றதுக்கு எக்ஸ்பிரஸ் ஆர் ஷோ, டு நாட் ஷோ ஆர் டு நாட் எக்ஸ்பிரஸ்
அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ யுவர் அப்பியரன்ஸ் அண்ட் யுவர் டிமீனர், உங்களுடைய தோற்றமும் உங்களுடைய நடத்தையும் நாங்கள் நோயாளியுடைய ட்ரஸ்ட்டையும் ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்தை வந்து உங்களோட தோற்றமும் உங்களோட நடத்தையும் வெளிக்காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரைட், and the last clipping for this word is Sir, you should try to project a friendlier demeanor. Sir, you should try to project a friendlier demeanor. ஸோ ஃப்ரெண்ட்லியர்ன்ற adjective இருக்குது. ஸோ மீனிங் என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆட்டிடியூடை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், now we have come to the second word for today, which is demeaning. இதுக்கு முன்னாடி பார்த்த வேர்ட் மாதிரியே இருக்குது, பட் it is a different word. demeaning அப்படின்னா causing someone to lose their dignity and the respect of others, அதாவது இழிவுபடுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ இழிவுபடுத்தக்கூடிய செயல், இழிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை, காமெண்ட். ஸோ டிமீனிங்க்கு அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரேடிங், ஹியூமிலியேட்டிங், டிஃபேமிங் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோட டெஃபினேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசிங் சம் ஒன் டு பிகம் ஆர் ஃபீல் லெஸ் ரெஸ்பெக்டட், மரியாதை குறைச்சலாக நடத்துறது. அதாவது இழிவுபடுத்தினா மரியாதை குறைச்சலாக தான் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். He was forced to do a job that he considered demeaning. அவன் இழிவாக கருதிய ஒரு வேலையை செய்ய அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான். ஓகே, அடுத்து that advertisement is demeaning to women. ஸோ அந்த விளம்பரம் பெண்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. It was very demeaning to be criticized in front of all my colleagues. ஸோ என்னோட காலீக்ஸ் முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப இழிவாக இருந்துச்சு, ரொம்ப டிமீனிங்காக இருந்துச்சு, மரியாதை குறைச்சலாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். She found it demeaning to ask for help. ஸோ ஹெல்ப் கேட்குறதே அவள் ரொம்ப இழிவாக, ரொம்ப மரியாதை குறைச்சலாக நினச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேனேஜரோட விமர்சனம் எம்ப்ளாயீஸை இழிவுபடுத்துவதாக இருக்குது. The manager's criticism is demeaning to the employees. Okay, so is degrading, is humiliating to the employees கூட சொல்லலாம். Alright, the next one. அந்த கமீடியன்ஸோட ஜோக்ஸ் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்தது. The comedians' jokes were demeaning to women. And the next one. ஒருவருக்காக வீட்டு வேலையை செய்கிறது அது பாராட்டப்படலைன்னா அது இழிவுபடுத்துறதா, மரியாதை குறைச்சலாக இருக்கும். ஓகே, ஸோ ஒருவருக்காக வீட்டு வேலை செய்வது, doing chores for someone could be demeaning if not appreciated, if they are not appreciated அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே chores ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி if they are not appreciated சொல்லலாம், இல்லைனா ஷார்ட்டாக if not appreciated. Doing chores for someone could be demeaning if not appreciated. Alright, ஸோ இப்போ இந்த டிமீனிங்னு வர மாதிரி சில டிவி ஷோலேருந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். I thought you said that was impossible. It's not. I just find it demeaning. It's actually very easy. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் சொல்கிறாரு, I thought you said that was impossible. அந்த மாதிரி பண்ணவே முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்றாரு. அதுக்கு இன்னொருத்தர், இட்ஸ் நாட், ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் இட் டிமீனிங், இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. அப்படிலாம் இல்லை, எனக்கு அது கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி தோணுது, ஆனால் அது ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரைட், தி செகண்ட் கிளிப்பிங் இஸ் Well, what you're saying is very demeaning. What you're saying is very demeaning அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப மரியாதை குறைச்சலாக இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். And the last clipping for this word is They might say that a pageant is old-fashioned and demeaning to the girls. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, they might say a pageant is old-fashioned and demeaning to the girls. ஓகே, ஸோ எல்லோரும் சொல்லலாம் pageant அதாவது அழகி போட்டி வந்து ஓல்ட் ஃபேஷன் அண்ட் பெண்களை இழிவுபடுத்துகிறதா இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் an example for the word demeaning. They might say a pageant is old-fashioned and demeaning to the girls. பெண்களை இழிவுபடுத்துகிறதா ஓல்டு ஃபேஷன்டாக இருக்கும் ஒரு பேஜெண்ட்னு எல்லோரும் சொல்லலாம். ஓகே, அந்த அர்த்தத்தில் சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். Alright, that's all to do with today's lesson. Today we learned two words, demeanor and demeaning. Though they might sound the same, they are not. They are totally two different words and you just learned that. இந்த lesson உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை please let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.